நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒன்று தேவனுக்காக வாயினு தேவனை தேன்னு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னுச்சுனாக்கா, பிரசங்கி சொல்லியாச்சு. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஞானத்தில் இன்னொரு விசேஷமான காரியம். ஹல்லேலூயா. ஒன்று யோவான், இதை பார்த்து முடிங்க. 1 யோவான் 2:27 சில காரியத்தை வாசிக்கிறேன். 2:22 வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிற எல்லாரும் ஒரே யார்? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிற எவனல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரை மறுதலிக்கிறவன் பிதாவையும் உடையவன் அல்ல, குமாரை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. ஆக ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரையும் பிதாவை நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சியக்கொலை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். அப்போ 22 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்குது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரின் நிலைத்திருப்ப கடவர்கள். இந்த 27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் இருக்கிறது. ஞான அபிஷேகம், தேவ அபிஷேகம். ஞானத்தை காட்டிலும் அபிஷேகம் வல்லமை உடையது. எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தும், எல்லாத்தையும் சீராக்கும், சிறப்பாக நடத்தி தரும். அதனால அபிஷேகத்தை விரும்புங்க, ஞான வரங்களை விரும்புங்க. அந்த 1 கொரிந்தியரில் 14 அப்படி தான் சொல்லுவோம். ஞான வரங்களை விரும்புங்க, தீர்க்கதரிசன வரங்களை விரும்புங்க, ஆவியின் வரங்களை விரும்புங்க. அதனால் தேவனுடைய ஞானத்தை வரவும் விரும்புங்க என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கல. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.